இந்த நாடகம் எங்க நடந்த விஷயம் தெரியுமா? இந்த நாடகம் வந்து கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல நடந்தது. கரூர் பஸ் ஸ்டாண்ட்லயா? காசிமா சேத்திரத்தில் நடந்தது. அதாவது ஹரிச்சந்திர சக்கரவர்த்தினா தன்பாரம் என்று விழாவில் சிக்காத ஒரு மகான், உண்மையை பேசக்கூடிய ஒரு மகான், கட்டிய மனைவியை கவரமா அனைத்து பெண்களையும் தாயாவும் தங்காவும் நினைக்கக்கூடிய ஒரு மகான் தலைவரே. அப்படிப்பட்ட ஒரு மகானுடைய கதையை கண்ணால் கண்டாலோ காதால் கேட்டாலோ நம்மளுடைய பாவம்னா நீங்கிடும். மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள. பொய் சொல்லாத ஒரு உத்தமே சொல்றாங்கல்ல. ஆமா. இன்னைக்கு யாரோ ஒரு ஆளை பார்க்க முடியுமா? காலையில எந்திரிச்சோன்னே முழு போய் முக்கா போய் முழு போய் நம்ம தான் சொல்றோம். எப்படி தெரியுமா? எப்படி மாமா? காலையில எந்திரிச்சோன்னே அம்மா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? கோழி கூவிருச்சு சீக்கிரம் எந்திரிங்க. கோழி கூவிருச்சு சீக்கிரம் எந்திரிங்க. கோழியா கூவுச்சு? கோழியா கூவுது வேற, சேவல் தான் கூவும். ஆமா. ஆனா சேவலை கூவுறதுக்கு சாம கோழி உசுப்பி விடுமா. அதே மாதிரி பாரு அம்மா நடந்து போவேன். எப்படி? கல்லுல இப்ப மோதிட்டு கல்லு இடிச்சிருச்சுங்க. சரி. இன்னொன்னு தெரியுமா? என்னமா? பேர்ல இருக்க 1000 பொய். என்னது? பேர்ல இருக்க 1000 பொய். சரிங்க. பேர்ல இருக்க 1000 எப்படி? எப்படிங்க? வளர்த்திய முரட்டாளா இருப்பான். சரிங்க. அவனுக்கு சின்னசாமி பேர் வைப்பாங்க, ஒரு பொய். அடுத்து குட்டாட்டின்னு இருப்பான், அவனுக்கு பெரிய சாமி பேர் வைப்பாங்க. ஒரே ஒரு மூஞ்சி வச்சிருப்பான், அவனுக்கு ஆறுமுகம் பேர் வச்சிருப்பான், அரிசாமி. அதே மாதிரி வீரமே இல்லாம இருப்பான், அவனுக்கு வீராசாமி பேர் வைப்பாங்க. என்ன சொல்றீங்க? மூச்சு முகரெல்லாம் சொல்லியும் சிறகமா வந்திருக்கும். அவர் பேர் அழகு சுந்தரம். என்ன சுந்தரம்? அழகு சுந்தரம். ஆள் பார்க்கறதுக்கு இப்படி டெட்பாடிமா இருப்பார். அவர் பேர் ஆரோக்கியசாமி. அப்படியா? ஆமா. துணி நல்லா போட்டுருப்பேன். சரி. அவனுக்கு பேர் கந்தசாமி. உங்க துணி நல்லா இருக்கு. என் பேர் அழகு மறந்துட்டாங்களே. அதனால இந்த விஷயத்தை நல்லா பார்க்கணும்னா பெண்கள் வெளியில வரைக்கும் இருக்கணும். வெளியில வரைக்கும் இந்த நாடகத்தை பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்தில் ஸ்பீச் மேற்கொண்டு சொல்லிக்கொண்டு ஆதி சிவனா திருவாய் உருவாகி அகத்தியரின் அமைப்பில் வளர்ச்சி பெற்று பாவேந்தர் நாவிலும் மூவேந்தர் மடியிலும் முத்திரன் பிரபலத்த இயல் இசை நாடகம் சொல்லக்கூடிய முத்தமிழை கொண்டு இங்கு கூடியிருக்கக்கூடிய பெரியவருக்கும் கற்பை ஆர்மாக கொண்டு கணவனை கண்கண்ட தெய்வம் போல் கருதக்கூடிய அன்னை ஆதிபராசக்தி போல அமர்ந்தக்கூடிய அருமை தாய்மார்களுக்கும் ஏமாப்ல கண்கண்ட கணவனை கண்கண்ட தெய்வம் சொல்லல. ஆமா. ஏன்னா விளக்கம் தெரியுமோ? என்னங்க கணவனை எனக்கு வயசுக்கு மூத்தவர்கள் நீங்க, உங்களுக்கு தெரியாம எனக்கு தெரியுமா? நான் இப்ப தானடா வாடா ஓடானே, நீங்க